அண்ணா வணக்கம். வணக்கம். மார்ச் 1ன்னா உங்களுக்கு என்னென்ன ஞாபகம் வருது? மார்ச் 1 கழக தலைவர் தளபதியார் அவர்களின் பிறந்தநாள் தான் எங்களுக்கு ஞாபகத்தில் வரும். நீங்கள் சிஎம் சார் ஓட பர்த்டே முன்னிட்டு அவருக்கு என்ன கிஃப்ட் தருவீங்க? தலைவர் தளபதியார் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு வருகிற 2026 சட்டமன்ற தொகுதி தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி வாகை சூடி அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பிக்குவோம். இதுதான் எங்களுடைய பரிசாக இருக்கணும் அவருக்கு. இளைஞர்களுக்கு அவர் அளித்து வரும் வாய்ப்புகளை பற்றி உங்களுக்கு கருத்து என்னென்னா? கழகத்தில் இளைஞர்களுக்கு வாய்ப்பு அதிகமாக கொடுக்கறது திமுக கழகம் தான். அதுலேயும் இளைஞர் அணி அப்படின்ற ஒன்று உருவாக்குனதே திமுக கழகத்திலிருந்து தான். அதுவும் தளபதியார் அவர்கள் தான் அந்த அமைப்பையே ஏற்படுத்தினார். இதிலேருந்தே தெரியும் உங்களுக்கு, இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலாகட்டும், எம்எல்ஏ எம்பி தேர்தலாகட்டும், எல்லாத்துலேயுமே இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கப்பட்டு வருகிறது. நிர்வாகிகளும் நிறைய பேர், இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? தமிழகம் இன்றைக்கு இருக்கிற நிலைமையில் இந்தியாவிலே இல்லை, உலக அளவில் வளர்ந்த நாடுகளுக்கு இணையாக தமிழ்நாடு ஒரு மிக பெரும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா தலைவர் தளபதி அவர்கள் தான். தமிழகம் மென்மேலும் வளர்ச்சி அடையணும், தமிழகத்தில் இருக்கிற மக்களுடைய வாழ்வாதாரம் மென்மேலும் வளர்ச்சி அடையணும்னா எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நீடுடி வாழ வேண்டும், நல்ல ஆரோக்கியத்துடனும் உடல்நலத்துடனும் நீடுடி வாழ்ந்தால் மக்கள் சேவை ஆற்ற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகிறேன். நன்றி அண்ணா. நன்றி.